காலில் நடக்க முடியாது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டது நம்ம வயிற்றுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். இந்த காசில் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு மருந்து வாங்குறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா பண்டிகை வந்ததுன்னா வியாபாரம் பண்ணுவோம். அந்த வியாபாரம் பண்ணுற காசு முதல்ல போட்டு லாபத்தை எடுப்போம். அது ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு ஆகும். பிள்ளைங்களோட என் பேத்திங்களுக்கு 2 பேத்திங்களுக்கு ஊனமாகிறாங்க. அந்த ஊனமாகிறாங்க 2 கால் இல்லாமல் இருக்குது. 2 பேத்திங்களுக்கு கால் இல்லை, நடக்க முடியாது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டது நம்ம வயிற்றுக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். அந்த காசில் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு மருந்து வாங்குறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு அதுதான். கிறிஸ்மஸ் வந்தால் வியாபாரம் பண்ணுவோம். தீபாவளி வந்தால் வியாபாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பொங்கல் வந்தால் வியாபாரம் பண்ணுவோம். அந்த காசுக்கு தான் இப்போ நாங்கள் சம்பாரிச்சதான். உக்காந்து நின்றா நம்மளுக்கு 10 பைசா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது சம்பாரிச்சதான் நம்ம கஷ்டப்பட்டு தான். ஒரு பொருள் விற்றா ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். அது ஒரு 4 பொருள் விற்றா தான் எங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபா கூட இன்னொரு 100 ரூபா வியாபாரம் பண்ணி மறுபடியும் பொருள் போடுவோம். பொருள் போட்டு மறுபடியும் அந்த லாபத்தை எடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வருவோம்.